லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னாச்சு மித்ரா? வித்யாக்கு பணம் கொடுத்து பொய் கேஸ் போட சொன்னது வேற யாரும் இல்ல, நாகலட்சுமி அம்மா தான். அதை எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்ல வேண்டாம், சொன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம்னு நான் தான் அந்த பொண்ணு கிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னேன். காந்திமதி அம்மா ஏற்கனவே அவங்கள ஒரு தடவை திட்டி வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. தேனுக்கு கல்யாணம் நடக்க போற இந்த நேரத்துல அவங்கள வீட்டை விட்டு அனுப்புற சூழ்நிலை உருவாகும் சார். அதனாலதான் நான் சொல்லல. அத்தை எதனால இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அதான் சார் என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே வினைய பிடிக்கல சார். மித்ரா, நீங்க எடுத்த முடிவு சரிதான் மித்ரா. ஆனா என்ன இருந்தாலும் அவங்க என்னோட அத்தை, என் அப்பா கூட பிறந்தவங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்க கூட இருந்தா எங்க அப்பாவே எனக்கு கூட இருக்கிற மாதிரி. அதுவும் இல்லாம இந்த நேரத்தில் அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிட்டா இந்த ஜென்மத்துக்கும் அவங்களால இந்த வீட்டுக்கு திரும்ப வர முடியாது. நீங்க செஞ்சது கரெக்டு தான். வாங்க போவோம். என்ன சொன்னாங்க மாமா? யார் பண்ணதா தெரிஞ்சதா? தேனு, நீ இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போற? மித்ரா சொன்னதா சரி. இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு மேரேஜ். அதுக்கான வேலையை மட்டும் பார்ப்போம், சரியா? இந்த பிரச்சனை இதோட விட்டுரு. சார், இதுக்கு மேல எந்த என்கொயரி வேண்டாம் சார். அதான் இந்த பொண்ணு கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, எங்களுக்கு அதுவே போதும் சார். வினய் மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க. ராமலிங்கம், எழுதிட்டியா? அந்த பேப்பர்ல அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவனை ரிலீஸ் பண்ணி விடுங்க. ஓகே சார். தேனு, எதுக்காக இன்னும் கோவமா இருக்க? அதான் உன் சூப்பர்மேன் வெளியில வந்துட்டார்ல, அப்புறம் என்ன? அக்கா, இப்ப நீங்க பண்ணதெல்லாம் பார்த்தா உங்க மேல இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சுக்கா. நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த பிறகும் இந்த அளவுக்கு இறங்கி போயிருக்கீங்கன்னா உங்களோட எண்ணம் என்னங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் கல்யாணத்தை நீங்க தடுத்து நிறுத்தலாம்னு மட்டும் பார்க்காதீங்க. அது ஒரு போதும் நடக்காது. வாமாலு. மித்ரா, அவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. சின்ன பொண்ணு, ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டு போறா. வாங்க போலாம். என்ன நடந்துச்சு தெரியுமா? உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதும் ஒரு பொண்ணு மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி அவளை கூட்டிகிட்டு வர வழியில் ரவுடிக்கு வந்து அந்த ரவுடி கூட சண்டை போட்டு மறுபடியும் அந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்து உன்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கா. இதை பெருமாப்பில் முதல்ல அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லு. தெரியும் மாம் சார். மித்ரா விட்டா எனக்கு யார் இவ்வளோ பெரிய உதவிகள்லாம் செஞ்சிட முடியும்? அன்னைக்கு நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ மித்ராவோட பிரார்த்தனையும் போராட்டம் தான் என்னை காப்பாத்திச்சு. அதுக்கப்புறமும் எனக்காக எவ்வளோ பெரிய பெரிய உதவிகள்லாம் செஞ்சிருக்கா. இன்னைக்கு என் மேலே ஏற்பட்ட பழியும் கலங்கத்தையும் இவ தானே தொடச்சிருக்கா. தெரியல மாம்ச, இதுக்காக நான் இவளுக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு எனக்கே தெரியல.
எனக்குன்னு நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் வினய். நான் அதெல்லாம் எதிர்பார்த்து இத செய்யல. இன்னைக்கு நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மேல விழுந்த பழிய துடைக்கிற கடமையும் காந்திமதி அம்மா குடும்பத்தை காப்பாத்துற பொறுப்பும் எனக்கு இருந்துச்சு. அதுக்காக தான் செஞ்சேன். மத்தபடி உங்ககிட்ட இருந்து நான் எதுவும் எதிர்பார்க்கல. தேன் சொன்ன மாதிரி நீங்களும் என்ன பத்தி நினைச்சிருக்கலாம். என்னோட சுயநலத்துக்காக தான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு. இப்ப சொல்றேன், தேனோட எதிர்காலத்தை நினைச்சுதான் நான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சனே தவிர நீங்க எனக்கு கிடைக்காம போயிடுவீங்கன்ற எண்ணத்துல இல்ல. ஆனா நீங்க தான் என்ன உங்க வழிக்கு கொண்டு வரணும்னு நிறைய டாஸ்க பண்ணீங்க. இந்த கல்யாண டிராமா மூலமா நான் தான் உங்க மனைவி, விக்ரம் தான் உங்க பையன்னு நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவேன்னு நீங்க எதிர்பார்த்தீங்க. ஆண்டவன் புண்ணியத்துல அது நடக்காம போச்சு. இப்ப நானே உங்க கல்யாணத்துக்கு உதவுற மாதிரி ஆயிடுச்சு. தேனு இப்பவும் நான் தான் உங்க 2 பேரோட கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா என்னால உங்க கல்யாணத்துக்கு ஒரு சின்ன தடங்கல் கூட வராதுன்னு இப்ப நான் வாக்கு கொடுக்கறேன் வினய். கண்டிப்பா எந்த உண்மையும் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க எனக்கு கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான், என்னை விட்டுருங்கன்னு எல்லார் முன்னாடியும் வாயை திறந்து சொல்லணும். அப்பதான் தேன்மொழியோட வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்க சுயநலத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கைய ஏமாத்திராதீங்க. உங்ககிட்ட ஒரு உதவியாதான் கேக்குறேன். உங்களால முடிஞ்சா இத செய்யுங்க. காலையில நல்ல நேரத்துல பந்தக்கால் நடணும்னு முடிவு பண்ணி ஈவினிங் தான் பந்தக்கால் நடுறோம். வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அதுல சின்ன சின்ன குறைகளும் தடைகளும் இருக்கதான் செய்யும். தேன்மொழி கல்யாணத்துல அது ஆரம்பத்திலே நடந்துருச்சு. இனிமே ஒரு குறையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம். சரியா சொன்னீங்க. நேரம் மாறினாலும் தேதி மாறல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். எல்லாம் நாம நினைச்சா போதுமா சம்பந்தி? மேல இருக்கிறவன் நினைக்கணும், அப்பதான் நடக்கும். என் பேத்தி இப்படிதான் ஆரம்பிக்கணும்னு இருக்கு. இதை நாங்க ஒன்றும் பெருசா குறையா நினைக்கல. எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது. அப்படிதான் சம்பந்தி நினைக்கணும். எது நடந்தாலும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். சரி, நேரம் ஆயிட்டு இருக்கு. பூஜை ஆரம்பிக்க வேண்டியதுதானே? நம்ம யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாரும் இருக்காங்க. மித்ரா வந்துட்டான்னா ஆரம்பிச்சிடலாம். மித்ரா ஏன் இன்னும் வரல? எங்க போயிட்டாங்க? செக்யூரிட்டி, மித்ரா அங்க இருக்காங்களான்னு பார்த்து கூட்டிட்டு வாங்க. அங்கிள் ஒரு நிமிஷம். மாமா, நல்ல நேரம் முடிய போகுதுன்னா யாருக்காகவும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். பூஜையை ஆரம்பிங்க. அவங்க வரும்போது வரட்டும். இல்ல தேனு, மித்ரா வந்துட்டோம். ஏன் சம்பந்திமா, மருமக சொல்றதும் சரிதானே? பூஜை ஆரம்பிச்சு நம்ம பண்ணிட்டு இருப்போம், அவங்க வந்து சேர்ந்துக்குவாங்க. அதுக்கு இல்ல சம்பந்தி, ஐயர் வேற வரணும். அவர் இல்லாம பூஜை பண்ண முடியாதே. அவங்க எப்ப வருது, எப்ப பந்தக்கால் நடுறது, அதுக்குள்ள நல்ல நேரம் முடிஞ்சு போயிடும். பந்தக்கால் நடுறதெல்லாம் ஐயரை வச்சுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை சம்பந்தி. நம்மள யாராவது ஒருத்தர் பண்ணலாமே. என்னப்பா கார்த்தி? ஒரு நிமிஷம் இருங்க. நமஸ்காரம். வணக்கம். நமஸ்காரம். எல்லாம் ரெடியா இருந்தா பூஜையை சட்டுன்னு முடிச்சிடலாம். பொண்ணு சமத்தா இருக்கா. நான் இன்னொரு ஆத்துல ஸ்பெஷல் பூஜைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். என்ன விட்டுட்டு வேற ஆளை போய் பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். விடலையே. என்ன மறிச்சு நின்னு எங்க ஆத்து ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டா. என்ன பண்றது, நேக்கு வர வழி தெரியல, அதான் வந்துட்டேன். ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சார். அந்த
பந்தக்காலை எல்லாரும் சேர்ந்து எடுத்து வைக்கும். இன்னைக்கு பந்தக்கால் நடந்ததுக்கு நீதாமா காரணம். இதே மாதிரி எத்தனை தடங்கள் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு தேனு வினை கல்யாணத்தை நீதான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். இந்த நிமிஷத்துல இருந்து கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருமா. முதல்ல என்ன வேலை பார்க்கணும், என்ன பண்ணணும் நீயே முடிவெடுத்துக்கோ. எங்க கிட்ட கேட்கணும்லாம் அவசியம் இல்லை. கல்யாணம் நல்லபடியா நடந்தா அதுவே போதும். மித்ரா, என்னாச்சுமா? நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் பதில் சொல்லாம இருக்க. நான் சொன்னது சரிதானே? எல்லா வேலையும் நீயே பார்த்துப்பேல்ல? எல்லா வேலையுமே சிறப்பா பண்ணிடலாம். என் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறதே இவங்க தான். இவங்க கிட்டே போய் பொறுப்பை கொடுக்குறீங்களா? திருடன் கிட்டே சாவி கொடுக்கற கதை தான். பந்தக்கால் நடுற வேலை முடிஞ்சிருச்சு. வாங்க உள்ள போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். சரிம்மா, வாங்க போலாம். உள்ள போலாமா? நல்ல வேளை யாருக்கும் என் மேல எந்த சந்தேகமும் வரல. தப்புச்சோண்டா சாமி. அத்தை, ஒரு நிமிஷம் வாங்க. இங்க நடந்த எல்லா விஷயத்துக்கும் முழு காரணம் நீங்க தான், எனக்கு நல்லாவே தெரியும். அம்மாவுக்கு நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா பிரச்சனை பெருசாயிரும். அதனாலதான் நான் சைலண்டா இருக்கேன். இனிமே ஏதாவது ஏடா குணம் பண்ணணும்னு நினைச்சீங்க, அப்புறம் இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன். ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோங்க சொல்லிட்டேன். ஐயோ மாப்ள, நான் என்ன பண்ண? நான் நம்ம வீட்டுக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அமைதியா இருங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. இதெல்லாம் தூக்கி உள்ள வைங்க, போங்க. மாப்ள, என்னையவே வாயை மூட சொல்றீங்களா? போங்க. இந்த கல்யாணம் என்ன மீறி எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். மித்ரா, இங்க வாமா. மா, இன்னும் நீங்க தூங்கலையா? மணி 11 மணிக்கு மேல ஆயிடுச்சுமா. தேன்மொழியோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிகிற வரைக்கும் எனக்கு தூக்கங்கிறதே கிடையாதுமா. முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு மனசு கடந்து அடிச்சுக்குதுமா. அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா.
நம்ம குடும்பம் 4 பேருக்கு நல்லது பண்ணி புண்ணியத்தை தான் சேர்த்து வச்சிருக்கு. அதனால தேனோட எதிர்காலம் பாதிக்கப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுமா. நாமளும் எது நடந்தாலும் அவளுக்கு நல்லதுதான் நடக்கும்னு நம்பிக்கையோட இருக்கலாம். என்னவோம்மா, நீ சொல்றது எனக்கு நம்பிக்கையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு திக்குன்னு தான் இருக்கு மித்ரா. நாளைக்கு தங்கத்தை உருக்கி தாலி செய்யறதுக்கு நகை ஆசாரிய வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பந்தக்கால் நடுறதுக்கு தடங்கள் வந்த மாதிரி நாளைக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுல்ல. நீ தான் பொறுப்பா இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க இப்ப போய் நிம்மதியா தூங்குங்க. சரிம்மா. என்ன 2 பேரும் தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதோ சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு சீக்கிரட்டும் இல்ல தேனு. உன் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியற வரைக்கும் உன் பாட்டிக்கு தூக்கமே வராதான். அதான் சொல்லிட்டு இருக்காங்க. என் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆளே நீங்க தான். அது தெரியாம பாட்டி உங்ககிட்டயே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி மித்ரா, நாளைக்கு தாலி செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் ஆசாரி ஆர்டர் பண்ணிட்டாராம். விடிஞ்சதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன பண்றேன்னா இந்த சுருக்கு பைய பத்திரமா வச்சுக்க. அவர் கேட்கும் போது கொடுத்துரு. இது உன்னோட பொறுப்பு. இந்தா. பாட்டி, என்னது இது? தாலி செய்யறதுக்கான தங்கம். இது உனக்கு. உன் அம்மா உனக்காக சேர்த்து வச்சது. அவ இறந்ததும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டேன். உனக்கு கல்யாணம் நடக்கிறப்போ இதை உருக்கித்தான் உனக்கு தாலி செய்யணும்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேம்மா. உனக்கு புருஷனா வரப்போறவரு இந்த காசுங்களை உருக்கி தாலி செஞ்சு உன் கழுத்துல கட்டினார்னா உன் அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கைம்மா. அதான் இத்தனை நாளா இதை நான் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். இந்தா மித்ரா, இத வாங்கிக்கோ. நாளைக்கு பூஜையில கேட்கும் போது இதை கொண்டு வந்து கொடுத்துரு. பாட்டி, இத்தனை நாளா நீங்க தானே வச்சிருந்தீங்க. இன்னைக்கு மட்டும் என்ன வந்துச்சு? நீங்களே வச்சிருந்து உங்க கையால கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே? இல்ல தேனு, இது ஒரு காரணமா தான் நான் மித்ரா கிட்ட கொடுக்கறேன். இந்தா மித்ரா, இத பிடிக்க. ஐயோ இல்லம்மா, எனக்கும் தேனு சொல்றதுதான் சரின்னு படுது. இது உங்ககிட்டயே பத்திரமா இருக்கட்டுமா? மித்ரா, நான் ஒண்ணு செஞ்சேன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும்மா. இந்தா, இத வாங்கி வச்சுக்கோ. கல்யாண வேலைகளை நீ தான் முன்னாடி நின்னு பொறுப்பா பண்ண போற. இது உன் கையில இருந்தாதான் சரியா இருக்கும். மறுக்காம வாங்கிக்கோ. அதான் அண்ணி சொல்றாங்கல்ல மித்ரா, யோசிக்காம வாங்கு. குடி மித்ரா. திருடன் கையால லாக்கர் சாவி கொடுத்த மாதிரி இவங்களை நம்பவே முடியாது. எதுக்கும் நாம இந்த சுருக்கு பை மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்போம். சரிம்மா, போய் படுங்க. காலையில எல்லாரும் சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. போமா மித்ரா. தேனு, போலாம் வா. என்ன திடுதுப்புன்னு துணிமணில எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்க நீ? இதுக்கு மேல உங்க பேச்ச கேட்டு நான் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா உங்களோட சேர்ந்து நானும் ஜெயிலுக்கு போய் களி தின்ன வேண்டியதுதான். ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். என்ன நீ அவசரப்படாதம்மா. நீ நினைக்கிற அளவுக்குலாம் பெரிய பிரச்சனை எல்லாம் வராது. ஏன் வராது? இன்னைக்கு காலையில இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். போலீஸ் லாக்அப்னு
வினையெல்லாம் இதுக்கு மேல நம்மளால நம்பவே முடியாது. ஏதோ காசுக்காக ஆசைப்பட்டு நடிக்க வந்தா இங்க என்னென்னமோ நடக்குது. இந்த வினை சொல்றதுல எது உண்மை எது பொய்னே நமக்கு தெரியலையே. இப்ப ஏன் நீ வீணா பயந்துகிட்டு இருக்க? அந்த தம்பி தான் நம்ம கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டான் இல்ல? என்னத்த சொன்னா? அவன் சொல்றதெல்லாம் எதை வச்சு உண்மைன்னு நம்புறீங்க? முன்ன பின்ன தெரியாத நம்மள கூட்டிட்டு வந்து அப்பா அம்மான்னு சொல்லி அவங்கள ஏமாத்திட்டு இருக்கான். நம்மள அவன் ஏமாத்த மாட்டானா? ஏதோ நம்ம நல்ல நேரம் நினைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கூட நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரல. அப்படி ஏதாவது வந்துருந்துச்சு நம்ம வண்டவாளெல்லாம் தண்டவாளத்துல ஏறி இருக்கும். ஸ்டேஷன்ல நம்ம பக்கம் திரும்பினாங்க. நல்ல வேளை நம்ம சமாளிச்சோம். இல்ல இந்நேரம் நம்ம ஜெயில் கம்பியை எண்ணிட்டு இருந்திருப்போம். அவன் கொடுக்கறேன்னு சொன்ன கொஞ்ச காசுக்காக ஆசைப்பட்டு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருந்திருப்போம். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நம்ம இந்த வீட்ல இருந்தோம் வசமா மாட்டிக்குவோம். சரி, இப்ப என்னதான் பண்ண சொல்ற? வினய் கிட்ட போய் நாங்க நினைச்சு வந்தது ஒண்ணு, இங்க நடக்கிறது வேற ஒண்ணா இருக்குப்பா. இதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது. இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல்ல நாங்க வந்து மாட்டோம்னு எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்க வந்திருக்கவே மாட்டோம். இந்த வயசுக்கு மேல இப்ப போய் போலீஸ் கோர்ட்டுன்னு எங்களால அலைய முடியாதுப்பா. எங்களை விட்டுட்டு வேற ஆளை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருங்க. நடிச்ச வரைக்கும் கூலியை வாங்கிட்டு போயிடுவோம். இப்படி போய் சொன்ன வினய் நம்மள விட்டுருவான்னு நினைக்கிறியா? நம்ம 2 பேரையும் அப்பா அம்மான்னு ஆல்ரெடி அறிமுகப்படுத்திட்டான். இனிமே அவனோட பெத்த அப்பா அம்மாவே வந்தாலும் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நாம தான் அவன் அம்மா அப்பா. அதுல ஏதாவது மாற்றம் வந்துச்சு இந்த கல்யாணமே நடக்காம போயிடும். அதுக்கு நாம தான் கிடைச்சோமா? இந்த கல்யாணம் நடக்குது நடக்காம போகுது, நமக்கு என்ன வந்துச்சு? நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா போதும். அவனுக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு நிக்காம தப்பிக்கிற வழிய பாருங்க. அதான் நானும் யோசிக்கிறேன். யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பெட்டியை தூக்கிட்டு கிளம்புங்க போவோம். ஏ லூசு, இப்படியே பெட்டியை தூக்கிட்டு நம்ம வெளியே போயிட முடியுமா? வினய் நம்மள விட்டுருவான்னு நினைச்சியா? வினய்க்கு எப்படி தெரியும்? எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆயிடுவோம். அப்போ இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு நடிச்சது கூலி? கூலியா? அதெல்லாம் எதிர்பார்த்தா நம்ம மாட்டிக்குவோம். யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம போறதுதான் நமக்கு நல்லது. அப்படிலாம் நம்ம போக முடியாது. நீ கொஞ்சம் இரு, நான் போய் கூலிக்கு சமமா ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். சரியா? அதுவும் சரிதான். வேலைக்கு வந்துட்டு வெறும் கையோட போனா நல்லா இருக்காது. போய் பாருங்க, நகையோ பணமோ கிடைச்சா அள்ளிக்கிட்டு போயிடலாம். போங்க போங்க. நீங்க வெயிட் பண்ணு, நான் போய் பாத்துட்டு வரேன். இத இங்கே வச்சுட்டு போறேன். ஒரு பக்கம் இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நீங்க தான் ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு வினய் கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னொரு பக்கம் காந்திமதி அம்மா வந்து நீதான் இந்த கல்யாணத்தை பொறுப்பா நடத்தணும்னு சொல்லி பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்காங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க தான் எனக்கு சரியான வழியை காட்டணும். இத்தனை நாளா அவங்க பாதுகாத்து வச்சிருந்த தங்கத்தை இப்ப என்ன நம்பி கொடுத்திருக்காங்க. அவங்க நம்பிக்கைக்கு எந்த பங்கமும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். உங்களை நம்பிதான் இந்த சுருக்கு பைய உங்க காலடியில வைக்கிறேன். நீங்க தான் இத பாத்துக்கணும் சாமி. என்ன சத்தம்? காசு நம்ம பேசின கூலியை விட பல மடங்கு அதிகம் தீரும் போலயே. நாம தேடி வந்தது கிடைச்சிருச்சு. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நைஸா வந்து எடுத்துட்டு போயிட வேண்டியதா. எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, தாகமா இருந்துச்சு, அதான் தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். கிச்சன்ல வாட்டர் பாட்டில் இருக்கு, போய் அதை எடுத்துக்கோங்க. சரிம்மா, சரி.
ஓஹோ, தங்க காசை பாத்துக்கிற பொறுப்பை கொடுத்ததும் இந்த வேலைக்காரிக்கு தூக்கமே வரல போல இருக்கு. விட்டா பூஜை ரூம்ல இவ தூங்கிடுவா. இருக்கட்டும். அக்கா விக்ரம், விக்ரம், என்னடா இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணுமா? என்னடா பேசணும்? அதுவும் இந்த நடுராத்திரியில வந்து எழுப்பியிருக்க. வினய் அங்கிளை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா, இதுல உனக்கு என்ன சந்தேகம்? இதோ இன்னைக்கு பந்தக்கால் நட்டாச்சு, விடிஞ்சதும் தாலி செய்ய போறாங்க. அடுத்து எங்க 2 பேருக்கும் கல்யாணம் தான். சரி, எதுக்கு இப்ப தூங்கிட்டு இருந்த என்ன எழுப்பி இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? வினய் அங்கிள் எனக்கு டேடியா வரணும் தேனு. அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். டேய், அதுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? உன்னோட மம்மியால தான் அதெல்லாம் முடியும். அப்படி சொல்லல. வினய் அங்கிள் எனக்கு அப்பாவா வரணும்னா அவர் என் மம்மியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அதுக்கு நீ வினய் அங்கிளை எனக்கு விட்டு கொடுக்கணும். அப்போதான் வினய் அங்கிளுக்கும் என் மம்மிக்கும் கல்யாணம் நடக்கும். சரியா? இதெல்லாம் யாரும் உனக்கு சொல்லி கொடுத்தா? உங்க அம்மாவா? அவங்க தானே இதெல்லாம் வந்து என்கிட்ட கேளுன்னு சொன்னாங்க. சொல்லுடா, உங்க அம்மா தான் கேட்க சொன்னாங்களா? இல்ல தேனு, நானா தான் வந்து உன்கிட்ட கேக்குறேன். வினய் அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு தான் எனக்கு டேடியா வரணும். நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்னு. நீ இப்ப பேசினதெல்லாம் நீயே பேசுனியா இல்ல உங்க அம்மா ஏதாச்சும் பேச சொன்னாங்களா? நான் கேக்குறேன், நீ வா. ஐயோ தேனக்கா, நானா தான் கேட்டேன். மம்மிக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாது, என்ன விடுக்கா. சரி சரி விடுறேன். இதை யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியும், நீ வா. மித்ராக்கா, மித்ராக்கா, என்ன தேனு, என்னாச்சு? என்ன இப்ப இந்த நேரத்துல வந்திருக்க? தூங்கலையா நீ? என்ன டிராமா செட் பண்றீங்களா? உங்களால என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியலன்னு தெரிஞ்சதும் உங்க பையனை பேச சொல்லி ரூம்குள்ள அனுப்பிட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? தேனு, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நான் விக்ரம உன் ரூமுக்கு அனுப்பி வச்சனா? எனக்கு நல்லா தெரியும் மித்ராக்கா, உங்களுக்கு சூப்பர்மேன் மேல ஆரம்பத்துல இருந்தே ஒரு கண்ணு. எனக்கும் சூப்பர்மேனுக்கும் கல்யாணம் முடிவானதும் உங்களால தாங்கிக்க முடியாம தடுக்க ட்ரை பண்ணீங்க. அது முடியலன்னதும் உங்க பையன் கிட்ட எங்க அம்மாக்கு வினய் அங்கிள் வேணும், நீ அவரை விட்டு கொடுத்துரு, எங்க அம்மா வினய் அங்கிளே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு பேச சொல்லி அனுப்பி வச்சிருக்கீங்க. யாருக்கும் தெரியாம எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம்
வெக்கமா இல்ல உங்களுக்கு? இன்னொருத்திக்கு புருஷனாக போறவன் மேல ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. இதுக்காக உங்க பையனையே தூது விட்டு இருக்கீங்க. நீங்க இவ்வளவு கேவலமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ச்சே. டேய், நான் உன்கிட்ட பேச சொன்னேனா? சொல்லுடா, பேச சொன்னேனா? அப்ப எதுக்கு அப்படி போய் கேட்ட? சொல்லுடா, சொல்லு. கேக்குறல்ல, சொல்லுடா, சொல்லு. சொல்லு விக்ரம், சொல்லு. ஏன் அங்க போய் சொன்ன? சொல்லுடா. நீங்க ரொம்ப சீனெல்லாம் போடாதீங்க. நீங்க எவ்வளவுதான் நீலிக்கண்ணீர் வடிச்சாலும் நான் நம்ப மாட்டேன். இங்க பாரு தேனு, நான் சத்தியமா சொல்றேன், நான் இவனை பேச சொல்லி அனுப்பல. நான் தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு தெரியாம இவன் எந்திரிச்சு வந்துட்டான். இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் போய் சொல்லுங்க. என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்ன்றதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வினய் உங்களுக்கு வேணும்னா நேரடியா அதை என்கிட்ட வந்து கேளுங்க. அதை விட்டுட்டு கோழ மாதிரி முதுகு பின்னாடி நின்னுக்கிட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க. அசிங்கமா இருக்குக்கா. இதுல வேற கல்யாணத்தை நடத்துற பொறுப்பை உங்ககிட்ட வேற கொடுத்திருக்காங்க. எப்படி உங்களால ரெட்டை வேஷம் போட முடியுது? இதோ பாருங்க, நீங்களா எங்க பாட்டி கிட்ட போய் இந்த கல்யாண பொறுப்புல இருந்து ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லி விலகிடுங்க. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தேவையா? இதெல்லாம் எனக்கு தேவையாடா? யாரு உன்னை அப்படி பேச சொன்னது? சொல்லுடா. சொல்லு மம்மி, வலிக்குது மம்மி. ஓ மம்மி, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். உங்க பேச்சுக்கா நான் விநாயகர் கூட போய் தூங்கிக்கிறேன். போடா போ, போய் அவரு கூடயே இருந்துக்கோ. அப்படியே போய் தொலைஞ்சிரு.